இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குவி, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. நான் சொல்ல போற விஷயம் கண்டிப்பா அப்பன்னா தாஸோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்பன்னா தாஸுக்கு தான் கல்யாணமாக போகுது அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த விஷயம் தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ரீசெண்டா ஹல்தி ஃபங்க்ஷனுமே கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதோடைய வீடியோஸுமே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஆக்ட்ரஸ் அப்பன்னா தாஸை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ஆல்ரெடி மலையாளத்துல நிறைய படங்கள்ல அவங்க நடிச்சிருந்தாலும் தமிழ்ல பீஸ் படத்துல அவங்க நடிச்சிருந்திருப்பாங்க. அதுல ஆக்ட்ரஸ் அப்பன்னாவை பார்த்தவங்க எல்லாருமே யார் பார்த்து செம்ம கியூட்டா இருக்காங்களா அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதை தொடர்ந்து டாடா அப்படின்ற படத்துல கவின் கூட சேர்ந்து நடிச்சிருந்திருப்பாங்க. ஆக்டர்ஸ் அப்பன்னா தாஸோட அந்த ஆக்டிங் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனாலேயே அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது யாருங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்டவங்களுக்கு தான் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தை நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப டீசெண்டா ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு நான் இந்த வேலைலாம் செய்ய மாட்டேப்பா அப்படின்னு ஒருத்தர் ஹெசிடேஷனோட ஒர்க் பண்ணுவார் இல்லையா? ஸோ அந்த ஆக்டருடைய நேம் தான் தீபக் பரம்போல். தீபக் பரம்போல் ஆல்ரெடி நிறைய ஃபிலிம்ஸ்ல மலையாளத்தில் நடிச்சிருந்திருப்பாரு. ஸோ அவரும் ஆக்டர்ஸ் அப்பன்னா தாஸும் ரொம்ப நாளாவே ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி சம்மந்தம் வாங்கி இப்போ கல்யாணத்துக்குமே ஓகே சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னும் வர ஏப்ரல் 24 அன்னைக்கு தாங்க மேரேஜ் நடக்க போகுது. அதுக்கான ஹல்தி ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்டர்ஸ் அப்பன்னா தாஸ், அவங்களுடைய பிரதர் அண்ட் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி லிட்டரலி எல்லாருமே கேதர் ஆகி இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கோலாகலமாக கொண்டாடி செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஹல்தி ஃபங்க்ஷனில் வந்து ஏமா போது எத்தனை பேரையா எனக்கு வந்து இதே மாதிரி மஞ்சள் தண்ணி தெளிப்பீங்க, என்னால் முடியல. ஓகே, ஹல்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுல, எல்லாரும் உங்கள் ஆசை தீர என் மேலே அந்த மஞ்சள் தண்ணியை வந்து என் மேலே ஊற்றிட்டீங்கல்ல, போங்க, இதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட வராதிங்க அப்படின்னு ஹெசிடேஷன் வர லெவலுக்கு தான் அப்பன்னா தாஸ் அனுபவிச்சிருக்காங்க. அந்த ஹல்தி ஃபங்க்ஷனில் செம்மையாக கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய வீட்டில் நடக்க போகிற ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். அதனால தான் கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு ஹல்தி தீம் செட்டப் எல்லாமே பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. மினிமலாக அங்கேருந்து ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதான பொருட்களை வந்து ஹேங் பண்ண விட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்டர்ஸ் அப்பன்னா தாஸ் வந்து வேற லெவலில் இருந்தாங்க. அந்த ஹல்தி தீமில் வந்து அவங்க ட்ரெஸ் பண்ணலை. ஏன்னா மஞ்சள் கலரில் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி மஞ்சள் தண்ணியே தன் மேலே வந்து ஊற்றுனா அந்த காஸ்டியூமுக்கு ஒரு அழகு இருக்காது இல்லையா? ஹைலைட்டாக தான் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணியிருந்தாலும் ஆக்டர்ஸ் அப்பன்னா தாஸ் வந்து ரெட் வெர்சஸ் எல்லோ அந்த மாதிரி ஒரு மல்டி கலரில் தான் அவங்க வந்து ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்திருந்தாங்க. அந்த தாவணியில் அவங்க பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ நாளைக்கு தான் கல்யாணம் நடக்க இருக்கு. இந்நேரம் அப்பன்னா தாஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சரிப்பா இதுக்கப்புறம் நான் தேவதாஸ் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க. இருந்தாலும் ஒரு ஓரமாக ஒரு நல்ல மனசோட நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு வாழ்த்துட்டு போங்க. தீபக் பரம்போலுக்கும் ஆக்ட்ரஸ் அப்பன்னா தாஸுக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க இருக்கு. அதனால அட்வான்ஸாகவே இந்தியா கிளட்ஸ் சார்பாக எங்களோட விஷயத்தை கன்வே பண்ணிக்கிறோம். இதே மாதிரி உங்களோட விஷயத்தை கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குவி, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.